அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதுதான் இஸ்லாம் தொடர் காணொலியில் 22வது பாகம், கல்வியை தேடுவோம், அதிலும் நல்ல கல்வியை, நற்கல்வியை தேடுவோம் என்பதை பற்றிய காணொளி இது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மற்ற மதங்களை விட இஸ்லாமிய மார்க்கம் பல வகைகளில் சிறப்புற்று விளங்குகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மதங்கள் பெரும்பாலும் ஆன்மீகத்தை மட்டுமே போதிக்கின்றது. உலக விவகாரங்களில் அவைகள் தலையிடுவதில்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் உலகத்தையும் இணைத்து மனிதனுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவான வழியை காட்டுகிறது. படைத்தவனை வணங்க வேண்டும் என்று கூறும் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தையும் சிந்தித்து அதில் இறைவன் வைத்திருக்கும் ஆற்றல்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பணிக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நல்லவர்களை பற்றி கூறும் பொழுது, வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன. அறிவற்ற மூடர்களுக்கு அல்ல, அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் நின்றும் அமர்ந்தும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டது குறித்து சிந்தித்து பார்ப்பார்கள். எங்கள் இறைவா, இதை நீ வீணுக்காக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன், எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்றும் கூறுவார்கள் என்று 3வது அத்தியாயம் 190, 191 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது அறிவுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான் என்றால், அவர்கள் எல்லா நிலையிலும், அவர் தூங்கி கொண்டு படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, என்ன வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அவர்கள் சிந்திப்பார்கள். வானங்களை பூமியும் இந்த உலக அதிசயங்களை எல்லாம் சிந்தித்து பார்ப்பார்கள். அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த படைப்புகளினால் எவ்வளவு நன்மைகள் இந்த மனித சமுதாயத்துக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கும் நிறைந்து இருக்கிறது என்பதை எவ்வளவு துல்லியமாக அல்லாஹ் தஆலா கணக்கிட்டு அற்புதமான முறையில் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் படைத்து தந்திருக்கிறான் என்பதை விளங்கி அப்போது கூறுவார்களாம், யா அல்லாஹ், நீ இவைகளை எல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை, ஒவ்வொரு படைப்பிலும் முக்கியமான காரணங்கள் இருக்குது, அதன் அடிப்படை அவசியங்களை விளங்கி கொண்டு இப்படி நல்லவர்கள், அறிவுடையவர்கள் இவைகளை எல்லாம் சிந்தித்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்களாம். எங்கள் இறைவா, இதை நீ வீணுக்காக படைக்கவில்லை, நீ தூயவன், நீ பரிசுத்தமானவன், எந்த ஒரு தவறையும் காண முடியல உன்னுடைய படைப்பில், அவ்வளோ அற்புதமான முறையில் அனைத்து தேவைகளுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்றும் கூறுவார்கள். இதுவரை நாம் செய்துவிட்ட தவறுகளுக்கு அதை விளங்காமல் இருந்ததுக்காகவும் எங்களை நரகத்தில் தள்ளிவிடாதே, அந்த வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று அல்லாஹ்விடம் கூறுவார்களாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறிவுரை
அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, படித்தவர்களே, பண்பாளர்களே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இறைவன் வழங்கியுள்ள அறிவை முழுமையாக பயன்படுத்தி பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை விளங்கி சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம் முன் வர வேண்டும். அல்லாஹ்வை நினைப்பவர்கள் வானங்கள், பூமி மற்றும் இரவு பகல் மாறி மாறி வருவது போன்றவற்றில் உள்ள சான்றுகளை சிந்தித்து பார்ப்பார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆன்மீகத்தை மட்டும் இறைவன் கூறவில்லை, உலக விஷயங்களை பற்றியும் சிந்திக்க சொல்கிறான் என்பதை மேலும் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு, அது படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் சிந்திக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சிந்திக்க தூண்டும் இஸ்லாம். அதான் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது அது நபிகளாரின் மகன் இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இறந்து விடுறாங்க. அப்படி இறந்து விட்ட அது அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் ஏற்படுது. அப்போ மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்து போனதுனால தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு என்று மூடத்தனமாக பேசுகிறார்கள், சம்பந்தம் இல்லாமல். அது நபிகளாரின் மகன் இறந்த காரணத்தினால்தான் ஏற்பட்டது என்று மக்கள் பேசிக்கொள்ளும் பொழுது, அந்த கஷ்டமான நேரத்திலும் மனம் துன்பத்துக்கு ஆளாகி கொண்டு இருக்கிற நேரத்திலையும் ஒரே ஒரு குழந்தையை கொடுத்தான் அல்லாஹ், ஆம்பளை பிள்ளை, அதையும் பறித்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பம், கஷ்டம், மனவலி நிறைந்திருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தலை. மார்க்கத்துக்கு முன்னுரிமை, அறிவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அறிவுபூர்வமானதை தான் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாங்க. எப்படி? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட நம்பிக்கையை உடைத்து ஒருவரது பிறப்பிற்காகவோ அல்லது ஒருவரது இறப்பிற்காகவோ, அதாவது மறைவுக்காகவோ கிரகணங்கள் ஏற்படுவதில்லை. அவைகள் இரண்டும் இறைவனின் அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய சான்றுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, இது போன்ற இஸ்லாத்தை ஏற்றிருப்பவர்களை சிந்தனை உள்ளவர்களாகவும் அதிக விவரம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு அறிவுறுத்து கூறுகிறான். ஆனால் இந்த திருக்குர்ஆனை வேதமாக பெற்ற முஸ்லீம்கள் தான் இன்று பெரும்பாலும் படிப்பறிவு இல்லாதவர்களாகவும் மூடை நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். கையெழுத்து போட தெரியாத முஸ்லீம்கள் இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பின்தங்கிவிட்டோம். ஒரு காலத்தில் கல்வியில் பிறகு ரொம்ப முன்னணியில் இருந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். வெள்ளையர்களை வெளியேற்றுவதற்காக அப்படிப்பட்ட அந்த கல்வியை துறந்தார்கள். அது இன்னும் சரி கட்டப்படவில்லை. அதை நினைத்து பார்த்து கூட நன்றி செலுத்தும் விதமாக முஸ்லீம்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கல்வி கற்க அதிகமான உதவிகள் செய்ய வேண்டும் என்று எந்த ஆட்சியாளர்களும் எண்ணி பார்ப்பதில்லை. அப்படி கெட்ட நன்றி கெட்டவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த கல்வியாண்டிலாவது படிப்பினை முக்கியத்துவத்தை உணர்ந்து, கல்வியின் முக்கியத்துவத்தை, அவசியத்தை உணர்ந்து நமது குழந்தைகளின் படிப்பை இடையிலேயே நிறுத்திவிடாமல் உயர்கல்வியில் சேர்வதற்கும் நல்ல நிலைக்கு கொண்டு வரவும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வறுமை நிலையில் இருப்பவர்கள் படிப்பை தொடர்வதற்குரிய உதவிகளையும் வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் கொடுத்து உதவ வேண்டும். உலக கல்வியை படிக்கும் நம் குழந்தைகள் உலக கல்வியிலேயே மூழ்கி படைத்தவனை மறந்து மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும் நிலையை போய்விடாமல், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும் ஒரு நிலைக்கு அந்த குழந்தைகள் போய்விடாமல்
பார்த்து கொள்வதும் பெற்றோர்களின் மிக அவசிய கடமையாக இருக்குது. நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை படித்து அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் அப்படின்லாம் உயரிய நோக்கத்தோடு சிந்தித்து நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவர்களிடம் மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. கல்வி என்றால் ஏதோ இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்களை படித்துவிட்டு அதன் மூலமாக செல்வ செழிப்போடு நல்ல சம்பளத்தோடையும் கை நிறைய சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கல்வி ரெண்டையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். இந்த உலகத்தை பற்றியும் சரியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். மறுமை, இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன், அனைத்து விஷயங்களையும், அதான் கல்விங்கிறது. எனவே அப்படிப்பட்ட 2 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய காலத்தில் அவங்க வழி தவறாமல் நேர்மையாக அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்து நிற்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கும் கூட செலவு பண்ணி படிக்கக்கூடிய உங்களுக்கும் தாய் தந்தைக்கு கூட அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே ஆனால், இறுதி காலத்தில் உங்களுக்கு பக்கத்துணை இருந்து பாதுகாக்க வேண்டுமே ஆனால் அந்த மார்க்க கல்வி அவர்களுக்கு அவசியம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். படிக்கும் நமது குழந்தைகள் தினமும் 5 வேளை தொழுகையை பேணுபவர்களாகவும் திருக்குர்ஆன் நபிமொழிகளை படித்து விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தின் ஏனைய ஒழுங்குகளை பேணுபவர்களாகவும் அவர்கள் இருக்க வழிவகை செய்ய வேண்டும். அதுக்கு என்னென்ன வழிகள் இன்றைக்கு நிறையா திறந்து விடப்பட்டிருக்கின்றன. அவைகளை தேடி பார்த்து அது போன்ற நல்லிடங்களில் கொண்டு போய் அது போன்ற நன்மை பயக்கும் கல்விக்கூடங்களில் நம்மளுடைய பிள்ளைகளை சேர்த்து கல்வி பயிர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறை இல்லங்கள் உயர்த்தப்படவும் அதில் அவனது பெயர் நினைக்கப்படவும் அல்லாஹ் அனுமதித்துள்ளான். அதிகாலையிலும் மாலையிலும் அதில் காலையிலும் மாலையிலும் அவனை சில ஆண்கள் துதிக்கின்றனர். அவர்களை வணிகமோ வர்த்தகமோ அவர்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் திசை திருப்பாது. பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறும் அந்த நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயம் 36, 37 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். ஆக கல்வியை தேடுவோம், அதன் மூலம் நாமும் பயன்பெற்று மக்களுக்கும் பயன்பெற செய்து மார்க்க கடமைகளையும் முழுமையாக பேணி சொர்க்கத்தை பெறுவோம். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறார்களோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லீமில் 5232வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இன்னும் நிறைய திருமறை குர்ஆன் வசனங்களிலையும் நபிமொழிகளையும் கல்வி கற்பதின் அவசியத்தை நமக்கு வலியுறுத்தி கூறப்பட்டிருக்குது. எனவே கல்வியை கற்காமல் பின்தங்கிவிட்ட நம்மளுடைய சமுதாயம், அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த வேலையை செய்ய வச்சு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்மளுடைய சமுதாயம் திகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களுடைய பிள்ளைகளை நல்ல கல்வி, மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி 2 கல்வியையும் திறம்பட அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நம்மளால் ஆன முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதிகமான பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சுகங்களை சேர்ப்பதற்கு வீடு வாசல்களை ஏற்பாடு பண்ணுவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதுவும் தேவைதான். ஆனால் அதைவிட முக்கியம் கல்வி. கல்வி இருந்தால்தான் இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ முடியும். பணவோ இன்னும் பல எதுவோ நம்மகிட்ட இருந்தாலும் அது நம் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ செய்யாது, சுயமரியாதையோடு வாழ செய்யாது. நிறைய செல்வங்களை விட்டு சென்ற பணக்கார பிள்ளைகள் இன்றைக்கு தருதலைகளாகவும் என்ன
வாயை விட்டு கூற முடியாத அளவுக்கு கீழ்த்தரமான வேலைகளை செய்து கொண்டு குடியில் போதையில் மூழ்கி தடுமாறி நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாது. அவர்களை சுயமரியாதையோடு வாழச் செய்ய நாம் கொடுத்த கல்விதான் தலை நிமிர்ந்து நிற்க செய்யும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மக்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மக்களாக, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டுமேயானால் பெற்றோர்களுடைய உங்களுடைய கையில்தான் அதோடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. அதை பற்றி தீர்க்கமாக சிந்தித்து நல்ல முடிவை எடுங்கள். அல்லாஹ் அதற்குரிய அதை பற்றி சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் எளிதாக்கி தந்து உங்களுக்கு உதவி பெறுவான் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் சார்ந்திருக்க குரூப்பில் இவைகளை கொண்டு சேர்க்க மறந்துடாதீங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.